ஹாய் கைஸ், சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சென்னா கிரேவி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். சப்பாத்தியை விட பூரிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சென்னா எடுத்துக்கங்க, அதாவது வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் சுண்டல் சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள் காலையில் எப்படி ஊறி வந்திருக்குன்னு. நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் செய்யணுங்கிறதுனால. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்ச சுண்டல், பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு போட்டு ஒரு 6-7 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க, அதையும் நல்லா வதக்கிடலாம். 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து உடஞ்சி வந்துடும். அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா ஆப்ஷன் தான், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி அதையும் கிளறி விட்டுடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி கூட இந்த வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சுண்டலும் சேர்த்து அரைச்சா மட்டும்தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். இன்னொரு பக்கம் நான் பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டேன். தேவையான கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து பூரி சுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். மாவு பிணைஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குழம்புக்கு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஆல் ஸ்பைசஸ், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்தே ஊற்றிடுங்க. ரொம்ப ஆயிடுச்சுன்னா தண்ணி மாதிரி ஆயிடும், கிரேவியாக வராது. வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பட்டர் க்யூப்ஸ் இருந்தால் அதுவும் ஆப்ஷன் தான், போட்டுக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிட்டால் சூப்பரான ஒரு சென்னா கிரேவி ரெடி ஆயிரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு தேய்ச்சி போட்டுடலாம். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவே சாப்பிட்டு விட்டுருப்போம். ஒருக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்னாவும் செஞ்சு நிறைய பேர் செய்வீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். எனக்குமே வந்து பூரிக்கு மசாலா, அது உருளைக்கிழங்கு மசாலா தான் பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து மசாலா பிடிக்காது. நான் செஞ்சால் வேணால் சாப்பிடுவாங்க. சரி இந்த வாட்டி சென்னா செய்யலாமேன்னு தான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்துச்சு. பூரிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.